காஞ்சிபுரம் அருகே உள்ள செவிலிமேட்டில் புகழ்பெற்ற 4 சிவன் கோயில்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று கிராமத்தின் நடுவில் உள்ள கைலாசநாதர் கோயில். இந்த ஊர் முதலில் சிவலிங்கமேடு என அழைக்கப்பட்டது. நாளடைவில் செவிலிமேடு என்றானது. சுமார் 1000 ஆண்டு பழமையான கைலாசநாதர் கோயில் ஒற்றை நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது. கருவறைக்கு முன்பு பலிபீடமும் ரிஷபமும் உள்ளன. புராணங்கள் படி பார்க்கடலை கடைந்த போது மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை மயக்கி அமிர்தத்தை தேவர்கள் சாப்பிடும்படி செய்தார். தேவர்களுக்கு அமிர்தத்தை சமமாக பிரித்து படைக்கும் போது ஸ்வர்ணபானு என்ற அசுரன் தேவர் போல் மாறிக்கொண்டு சூரிய சந்திரனுக்கு இடையில் அமர்ந்து அமிர்தத்தை பருகினான். இது தெரிந்த விஷ்ணு அந்த அசுரனின் தலையை வெட்டினார். ஆனால் அமிர்தம் உண்டதால் அசுரன் சாகவில்லை. வெட்டுப்பட்ட தலைக்கு கீழ் பாம்பின் உடலும் தலையில்லா உடலின் கழுத்தில் 5 தலை பாம்பும் தோன்றியது. இந்த இரண்டும் தான் ராகு கேது என்பர். இவர்கள் இருவரும் காஞ்சிக்கு வந்தனர். கைலாசநாதர் கோவிலில் தீர்த்தத்தை உருவாக்கினர். சிவனை வழிபட்ட தங்களின் செயலுக்கு மனமுருகி மன்னிப்பு கேட்டனர். அவர்களை மன்னித்து ராகு கேதுவுக்கு நவகிரக பதவி அளித்தார் சிவன் என புராணங்கள் கூறுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன் புதர் மண்டி இருந்த ஒரு அரச மரத்தடியில் சிவலிங்கம் இருப்பதை அப்பகுதி மக்கள் கண்டனர். 16 பட்டைகளுடன் கூடிய லிங்கத்தை காஞ்சி பெரியவரின் வழிகாட்டுதலோடு மக்கள் வழிபட்டனர். ராகு கேதுவால் வழிபட்ட சிவன் என்பதால் இவரை வேண்டி ராகு கேது தோஷம், பித்ரு சாபங்கள், களத்திர தோஷம் நீங்க பூஜைகள் செய்தால் பலன் உண்டு என கூறுகின்றனர். பிரகாரத்தில் விநாயகர், வள்ளி தேவசேனா, சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், ஆதி கைலாசநாதர், சுயம்புலிங்கேஸ்வரர், காசி விஸ்வநாதர், நவகிரகங்கள் மற்றும் பைரவர் உள்ளனர். அர்த்த மண்டபத்தில் ஊர்வல தெய்வங்கள் உள்ளன. பல்லவர் காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டது. பின்னர் சோழர்கள் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது. இது தொடர்பான கல்வெட்டுகள் கோயில் சுவரில் காண முடியும். மூலவர் ஸ்ரீ கைலாசநாதர், வலது புறத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகா கணபதி, விநாயகர், தட்சிணாமூர்த்தி ஆகிய கோஷ்டங்கள் உள்ளன. இடது புறத்தில் பார்த்திங்கன்னா வள்ளி தேவசனா சமேத சுப்பிரமணியேஸ்வரர் சன்னதியும், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ துர்கை, பரிவார சன்னதிகள், மகாவிஷ்ணு, பிரம்மா, அப்புறம் சண்டிகேஸ்வரர் ஆகியதும் நவகிரகங்களும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு ராகு கேது பரிகாரம் செய்யப்படுகிறது. ராகு கேதுக்கு தனியாக சன்னதி அமைச்சிருக்கிறோம். அதே மாதிரி ராகு பயிற்சி அப்போவும் குரு பயிற்சி அப்போ தட்சிணாமூர்த்திக்கு, நவகிரக குருவுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். ராகுகேது பயிற்சிக்கு ராகுகேதுக்கு பரிகார ஹோமங்களும் அபிஷேகங்களும் நடைபெறும். சனி பயிற்சிக்கு சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஹோமங்களும் நடைபெறுகிறது. மற்றபடி தினசரி நாட்களில் அனைத்திற்கும் பூஜையும், பிரதோஷ நாட்களில் நந்திகேஸ்வரருக்கும் சிவலிங்கத்துக்கும் அபிஷேகம் நடைபெறும். பிரதோஷ நாயகர் ஊர்வலம் நடைபெறும். மற்றபடி இங்கு பழைய காலத்து நடராஜர் சிலை உள்ளது. அதுக்கு வருஷத்தில் 6 நாட்கள் அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. ஆனி திருமஞ்சனம், திருவாதிரை போன்ற நாட்களில் விசேஷ அபிஷேகங்கள் நடைபெற்று, திருவாதிரை சமயத்தில் நடராஜர் திருவிழா விழா நடைபெறுகிறது. ஆடிக்கிருத்திகை வள்ளி தேவசனா சமேத சுப்பிரமணியேஸ்வர சுவாமி திருவீதி விழா நடைபெறும். தைப்பூசத்திலும் முருகர் திருவீதி விழா நடைபெறும். இங்கு தட்சிணாமூர்த்தி யோக நிலையில் சன்னதியோடு சேர்ந்த மாதிரியே சைடில் இருப்பார். அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். மற்ற கோயிலில் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் அமைச்சிருப்பாங்க. இது கோயிலை ஒட்டினா மாதிரியே பழைய காலத்து சிற்பமாக அமைச்சிருக்கிறாங்க. மற்றபடி எல்லா விசேஷ நாட்கள்லேயும் அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. இது பல்லவ காலத்தில் கட்டப்பட்ட கோயில்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாட்டி ஆலயத்தை புதுப்பித்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. கடைசியாக 2018 ராகு கேது, சனீஸ்வரன், பைரவர் இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி
இங்கே வந்து ஆலயத்தை சுற்றி பார்த்திங்கன்னா பில்வ மரம், சரக்கொன்றை மரம், மாமரம், மற்றபடி நாகலிங்க மரம், இதுதான் அது வன்னி மரம் ஆகிய மரங்கள் சுற்றி நந்தவனமாக வைக்கப்பட்டுள்ளது. மற்றபடி விசேஷ நாட்களில் அனைத்து கிராம மக்களும் வந்திருந்து சிறப்பாக சிவராத்திரி அன்று சிறப்பு அபிஷேகங்கள் 5 கால அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு அன்னாபிஷேக பூஜை நடைபெறுகிறது. அதனை தொடர்ந்து விநாயகருக்கு சங்கட சதுர்த்தியும், முருகருக்கு கிருத்திகை அபிஷேகமும், பங்குனி உத்தரத்திற்கு திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெறுகிறது. இந்த திருக்கோவிலுக்கு இங்கு சுற்றி உள்ள அனைத்து கிராம மக்களும் வந்திருந்து சிறப்பு வழிபாடுகள் நடத்துகின்றனர். இந்த சிவன் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சிவன். நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு இது வந்து இந்த சிவபெருமானுக்கு உண்டு. எனவே பக்தர்கள் அனைவரும் இந்த திருக்கோவிலுக்கு வந்து பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோயில் வந்து சிவலிங்கமேடு லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோயிலுக்கு கிழக்கில் அமைஞ்சிருக்குது. காஞ்சிபுரத்துலேருந்து வர்றதுன்னா செவிலிமேடு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நரசிம்ம பெருமாள் கோயில் வழியாகவும் வரலாம். மிலிட்ரி ரோடுலேருந்து கேஸ் கம்பெனி வழியாகவும் வரலாம். இது வந்து செல்லியம்மன் கோயில் ஆலய வழியாக இந்த திருக்கோயிலுக்கு வரலாம். மற்றபடி பேருந்து வசதிகள் இந்த ஊருக்கு நிறைய இருக்குது. அதனால் பக்த கோடிகள் அனைவரும் வந்து பூஜையில் கலந்து கொண்டு பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.